சொர்க்கால்பேட்டை கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஓம் ஸ்ரீ வஜ்ரவேல் முருகன் ஆலயத்திலிருந்து அவருடைய அடியன் பேசுகிறேன். நம்முடைய கோயிலில் இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னாக்கா அது இங்கே வந்து சில விஷயங்கள் நடந்ததுனால நிறைய பேர் வந்து அன்னதானம், அபிஷேகம், அலங்காரம் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதே போல் ஒவ்வொரு மாதமும் பிரதி மாதம் பௌர்ணமி அன்று மாலை 5 மணிக்கு 1008 மந்திரங்கள் சொல்லி பூஜை நடக்குது. மேலும் கிருத்திகை அன்னைக்கு மாதம் அன்னதானம், அபிஷேகம், அலங்காரம், அன்னதானம் எல்லாமே நடக்குது. அது வந்து ஒரு மாசத்துக்கு அன்னதானம் செலவு, அபிஷேகம் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. ஏதாவது செய்ய நினைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஏதாவது மனசுல கஷ்டங்களோட வந்து அடுத்து 1 மாசம், 2 மாசம், இல்ல ஒரு 3 மாசத்துல அவங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறி இருக்கு. நாங்களே கோயிலுடைய நிர்வாகத்துல தான் பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் யாராவது பக்தர்கள் வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. மேலும் அந்த மாதிரி செய்யணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து செய்யுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு மெசேஜ்னா ஒரு தகவல் சொல்ல விரும்புறேன். நாம காலையில தினமும் குழந்தைங்க கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசணும். கடவுள் வழிபாடு பற்றி சொல்லணும். ஆன்மீகத்தை வளர்த்தோம்னாக்க குழந்தைங்க வந்து தவறான வழி செல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல நம்முடைய கந்தசஷ்டி கவசத்தை காலையில எழுந்தவுடன் நீங்க அதை கேளுங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். மேலும் நம்ம குடும்பத்துல நல்ல வழிபாடுகள் நடக்கும். நம்முடைய குழந்தைங்களை கெட்ட வார்த்தைகளை திட்டாம எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் குழந்தைங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க. தினமும் காலையில எழுந்தவுடன் சாமி போட்டோவை காமிச்சு சாமியை கும்பிட சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போறப்போ நெத்தியில பொட்டு வைங்க. சாமியை கும்பிட்டு போகணும்னு சொல்லுங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போறப்போ அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட எல்லாருக்கிட்டையும் உறவுக்கு கொண்டாடணும். அப்பதான் வந்து குழந்தைங்க வந்து அந்த பாசம்னா என்ன, உறவு முறைனா என்னன்னு தெரியும். என்ன ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்றேன். எப்போ எந்த விஷயம் பார்த்தாலும் எங்கேயாவது வெளியே போறப்போ குழந்தைங்கள பார்த்து நம்ம வந்து நமக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்கள சந்தோஷமா வெளியே அனுப்பணும். அதே மாதிரி பெண்கள் வந்து நம்முடைய கணவர் வெளியே போக சொல்ல நம்மகிட்ட 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள வந்து சரிங்க போயிட்டு வாங்க. வரும்போது அதே மாதிரி அவங்க 1008 டென்ஷன் வருவாங்க. நமக்கு 1008 டென்ஷன் இருக்கும். வந்தவொடனே ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து அவங்கள உள்ள உட்கார வச்சு அதுக்கப்புறமா நம்ம கஷ்டங்களை பத்தி பேசணும். நம்ம கோயிலுக்கிட்ட வரும்போது கடவுள் வந்து ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன செஞ்சார் கடவுள், எனக்கு என்ன பண்ணார், என்ன செஞ்சார், நீ என்ன செஞ்ச அப்படின்றதான் நம்முடைய கேள்வி. அதாவது நான் ஏதாவது செஞ்சாதான் கடவுளுக்கு நான் செய்வேன்றதெல்லாம் கிடையாது. கடமையை செய், பணம் எதிர்பார்க்காத, தானா நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஆன்மீகத்துல இருந்தோம்னாக்கா நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. தினமும் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்ல மாதிரி நம்ம வாழலாம். நன்றி, வணக்கம்.